Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் திரும்பவும் உங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம். 78வது சங்கீதம் 53வது வசனம். சங்கீதம் 78 53வது வசனம். அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, நீங்கள் பயப்படாதபடிக்கு உங்களை பத்திரமாய் வழி நடத்துகிற தேவனாய் அவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இன்றைய நாளில் நம்ம அநேக காரியங்களை குறித்து பயந்திருப்போம். ஐயோ, வாலிப பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி அமையும், அது எப்படி ஆகும், என்ன டெசிஷன் எடுக்கலாம், நான் எந்த வழியில் போகலாம், நான் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சில காரியங்களை குறித்து எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் பயப்பட்டு கொண்டிருப்போம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதபடிக்கு உங்களை பத்திரமாய் நான் வழி நடத்துவேன். இந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது இதை எந்த வழியில் நம்ம மேற்கொள்ளலாம், இதை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம், இதை நம்ம எப்படி இதிலிருந்து நாம் வெளியேறலாம் என்று அதை குறித்து நம்ம பயந்து கொண்டிருப்போம். அநேக பயங்கள் நம்மை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதபடிக்கு உங்களை பத்திரமான வழியில் நான் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசே குறித்து நம்ம வாசித்திருக்கிறோம் வேதத்தில். மோசேயை கர்த்தர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியான தரிசனத்தை அவனுக்கு கொடுக்கும்போது ரொம்ப பயப்படுகிறார். நான் எப்படி செய்வேன், என்னால் இது எப்படி ஆகும், என்னால் இது எப்படி சாத்தியமாகும். கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சியாக கொடுத்து இதே அந்த ஜனங்களுக்கு காண்பி அந்த ஜனங்கள் விசுவாசிப்பார்கள் என்று அவரோடு கூட சொன்னபோது கூட மோசே ரொம்ப பயந்திருந்தார். நான் எந்த வழியில் நடக்க, அது எப்படி அந்த ஜனங்களுக்கு சொல்ல என்று அவர் பயந்திருக்கும் போது கர்த்தர் மோசேக்கு துணையாக ஆரோனை அனுப்புகிறார். அந்த பயத்தை நீக்கி அவரை வழி நடத்தி அவர் பயப்படாதபடிக்கு நல்ல வழியில், அவர் கர்த்தருடைய வழியில் கர்த்தர் அவரை வழி நடத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க அவருக்கு உதவி செய்தார். அதே போல இன்றைக்கும் கூட நான் எந்த வழியில் செய்ய, ஐயோ இதை என்னால் செய்ய முடியாது, இதை என்னால் தாண்ட முடியாது, இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது, எப்படி என்னுடைய எதிர்காலத்தை நான் தேர்ந்தெடுப்பது என்று நீங்கள் கலங்கி கொண்டு பயப்பட்டு கொண்டு இருப்பீர்களே. ஆனால் மோசையோடு இருந்த தேவன், அவர் எப்படி மோசேக்கு ஆரோனை துணையாய் அனுப்பினாரோ, கர்த்தரே உங்களுக்கு துணையாய் நின்று, கர்த்தரே உங்களுக்கு துணையாய் வந்து நீங்கள் பயப்படாதபடிக்கு நல்ல வழியில், பத்திரமான வழியில், கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற வழியில் அவர் உங்களை நிச்சயமாய் வழி நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சு வைக்கலாமா? ஆவியான தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த வேலையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு பத்திரமான வழியில் அவர்களை வழி நடத்துகிற தேவனாய் இன்றைக்கு தேவன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். மோசேயை வழி நடத்தின தேவன் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக அப்பா. எதிர்காலத்தை குறித்து அப்பா, குடும்பத்தில் இருக்கிறதான போராட்டங்களை குறித்து ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிற அப்பா அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் வழியை உண்டு பண்ணுங்க, பத்திரமான வழியில நடக்க செய்யுங்க, பயத்தை நீக்கி போடுங்க. நீர் துணையாய் வந்து அப்பா பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே